ஓகே ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் கரெக்டாக எடுக்க சொன்னேன். ஆமாம் சார்ஜ் போகாது இருக்குது, இன்னொரு பேட்டரி வச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இங்கேருந்து நேராக நான் ஆல்ரெடி போன விளாகில் சொன்ன மாதிரி ஷாப் ஓப்பனிங். அது என்ன கதை என்ன ஏதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பிரச்சனை இல்லை. இது புதுசாக பிளாக் பண்ணுறவங்களா நிறைய டவுட் எல்லாம் கேட்குறாங்க. நான் குறுக்கு பேசுவேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. நாங்கள் இங்கேருந்து நேராக இதுக்கு போகிறோம். போகிறானுங்க, நமக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் தனியாக தான் இருக்கணும் போல. ஓகே நம்ம கிளம்பலாம். ரொம்ப நேரமாக நியூ ஷாப் ஓப்பனிங்னே சொல்லிட்டுருங்க. புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த ஷாப்புக்கு தான் நம்ம போக போகிறோம். யார் ஷாப்பு என்ன ஏது எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு அங்கே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த விளாக் இதே மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட்டான விளாக் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களுக்காகவே நான் சிவன் வச்சிருக்காரு. வீட்டுக்கு மேலே இப்படி வீட்டு மேலே இருக்கா இந்த மாதிரி வச்சிருக்காங்க. வீட்டு மேலே இருக்கா இந்த மாதிரி வச்சிருக்காங்க. தெரியட்டும் எல்லாத்துக்கும். இல்லடா எனக்கு புரியல, எதுக்குடா தெரியணும்? இல்லடா இது என்ன எனக்கு புரியலங்கிறதா கேட்கறது. வீடு தான், கோவில் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? வெள்ளலூர் ரீச் ஆகிட்டோம். ஆனால் என்ன சம்பவம்னா, சுஜன் ஃப்ரெண்ட் ஒருத்தரோட சுஜனோட ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தோம். நம்ம சுஜன் அங்கே பார்த்தீங்கல்ல போன விளாகில், அவரோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு தான் வந்தோம். அவர் வந்து இப்போது இன்னும் 3 மணிக்கு வாங்க ப்ரோ நான் வந்துடுவேன் அப்படின்னாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து மணி எவ்வளோடா 4:30 ஆயிடுச்சு. அவர் இன்னும் வரல. சுஜனோட ஃப்ரெண்டு தான். நான் இவங்களை நம்பி தான் வந்தேன். வந்ததுக்கு என்ன எங்கே நிற்க வச்சுருக்காங்கன்னு பாருங்க, நீங்களும் பார்த்துக்கோங்க. இருந்தே உன்னையும் ஃப்ரெண்டையும் நம்பி வந்ததுக்கு என்ன எங்கே நிற்க வச்சுருக்கீங்கன்னு பார்த்தியா? அங்கே பாரு. ஓ சாமி, சரி நான் நான் அதுக்குள்ளே எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது இதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், என் பேர் ஒபாமா, அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் எங்கேயாவது ஸ்பாட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோங்க. ஒரு மாதிரி விளாக் நான் பேசும்போது இழுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் ஆயிடுச்சா விளாக் பண்ணி. நான் முதல்ல வந்து ஒரு விளாக் பேஜ் வச்சுருந்தேன். அந்த விளாக் பேஜ் வச்சுருக்கிற வரைக்கும் ஃப்ளோவாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கே ஒரு மாதிரி இழுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் கட் பண்ணணும். ஓகே, சுஜன் அவன் ஜாலியாக இருக்கான், அவன் ஃபோன் பேச போயிட்டான். நான் தான் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகணும். ஸோ பக்கத்தில் இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, அது வரைக்கும் போகலான்னு சொல்லி சுஜன்ட்டு கேட்டேன். ரொம்ப பக்கமாக தான் போகலான்னு பார்த்தேன். பக்கமாக தான் நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுற போய். ஓகே, நான் என்னென்னு முடிவு பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணிட்டோம். இவன் ஃப்ரெண்டு வரக்கு இன்னொரு 1/2 அன் ஹவர் மேலே ஆயிருமாடா. இங்கேருந்து 3 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது இருக்குது. அது என்னடா அது? பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது. ஸோ நாங்கள் பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு போயிட்டு, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது. நாங்கள் பட்டர்ஃப்ளை பார்க் போயிட்டு அங்கே சும்மா எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போகிறோம். போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே போய் விளாக் கன்டினியூ பண்ணுறேன். வேறு ஏதாவது பேசுகிறீங்களா? இல்லை எதுவும் பேசல. அவன் வந்து கடன் வாங்கியிருக்காங்களா நிறையா, அதனால் ஹெல்மெட்டை கழட்டாமல் இருந்தான்னா அந்த கடன்காரெல்லாம் பிடிச்சிருவாங்க கரெக்டாக வீடியோவில் பார்த்து. கரெக்டாக சொல்லுங்க. அதனால தான் ஹெல்மெட் கழட்டாமல் இருக்கான். இந்த மாதிரி உங்கள் கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான், ஃபோட்டோ எடுத்தால் இப்படிம்பானுங்க, ஏதோ வீடியோ எடுத்தால் ஹெல்மெட் போட்டுக்குவானுங்க. என்னன்னு கேட்டால் கடை வாங்கியிருக்கானுங்க அப்படிங்கிறதா உண்மை. அவனுக்கு ஃபுல்லாக கடை வாங்கியிருப்பானுங்க, இல்லை வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அவனுங்களை டேக் பண்ணி விடுங்க இந்த வீடியோவில். கடன் கொடுக்க போறியா? அதில் ஒன்றுமே இல்லையா, எம் பேக், அதுவே எம் பேக், அதில் என்ன கடன் கொடுக்க போகிறேன்? சரி ஓகேங்க, நாங்கள் போயிட்டு உங்களுக்கு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். டைம் முடிஞ்சிருச்சா? டைம் முடிஞ்சிருக்குமா? ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்குமாமா சுஜன். சண்டே மட்டும்தான் இருக்குமாமா. சண்டே மட்டும்தான் இருக்குமாமா. ஐயோ ஏங்க, நாங்கள் விஷயம் தெரியாம பண்ணிட்டேங்க. இதுதான் ஆக்சுவலாக அந்த பார்க்குங்க. இங்கே வந்து என்ன பிரச்சனைனா சண்டே மட்டும்தான் இருக்குமாமா, மித்த நாள்லாம் இருக்காதாம்மா. இது என்ன பக்கத்தில் ஒரு ரோடு போகுது, இது என்னடா இது ஏரியா சூப்பராக இருக்குது. சுஜனு இந்த ரோட்டில் போய் பார்க்கலாமா?
சும்மா நாங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க ரோட்டில் போய் பார்க்குறோங்க. செக் பண்ணு. ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து இது இல்லைன்ட்டாங்க. இன்னைக்கு சண்டே தான் இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி டியூஸ்டே வந்திருக்கோம். மணி 5 வேறு ஆயிடுச்சு. ஸோ சாரி, டைம் வேறு 5 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு இல்லை, சண்டே வந்தீங்கன்னா தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் இப்போ அப்படியே கிளம்பலான்னு பார்த்தோம். சடனாக இங்கே ஒரு வழி போகுது. இது எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரில. பட் இந்த சைடு வந்து இது வந்து லேக்கு, இதுதான் வந்து அந்த வெள்ளலூர் லேக்கு. அதான் சரி நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் இதில் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். சும்மா அப்படியே போய் பார்க்குறோம் என்ன இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வெள்ளலூர் லேக்குங்க இது. நான் என்னடா வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கே, கண்டென்ட்டு காட்ட முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சூப்பராக இருக்குங்க. வா சுஜனே, அப்படியா ஜம்முன்னு அடிக்குது காற்று. வேறு லெவலில் இருக்குங்க ஏரியா. நான் என்ன கண்டென்ட்டு வீடியோ எடுக்க வந்தோம், கடை எல்லாம் மூடி இருக்கேன்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது சத்தியமாக, அன்எக்ஸ்பெக்டடுங்க. இந்த ஏரியாவில் இந்த இது எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக இருக்குது வெள்ளலூர் லேக். ஓகேங்க, சுஜனோட ஃப்ரெண்டும் வந்துட்டாராமா. கரெக்டாக டைம் இதாகிடுச்சு. நாங்கள் அப்படியே போய் மீன் பிடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஃபேமிலி கேர்ள்ஸோட தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. வந்துட்டாரா? சரி ஓகேங்க. அதான் நான் சொன்ன மாதிரி தான், எங்கே தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனாலும் தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. இதெல்லாம் குளிக்கிறதுக்கு அன்சேஃப் இடம். நான் இதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் இல்லையா. சும்மா வாங்க பட்டர்ஃப்ளை பார்க் வந்து சைடில் இருந்து நின்று பார்க்குறீங்களா, ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள். இது ஃபேமிலி கேர்ள்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு வராதிங்க. பசங்க வாங்க, பசங்க வந்து நின்று ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மற்றபடி இந்த பிளேஸை வந்து வேறு எதுக்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகே, நம்ம இன்னும் அங்கே போய் சுஜனோட ஃப்ரெண்டை பார்த்து கன்டினியூ பண்ணுறேன். பை. முதல்ல இங்கே என்ன இருந்தது ப்ரோ? ஃபோன் கடை இருந்ததுங்களா? நைஸ் ப்ரோ. ஸோ அங்கேருந்து நான் விளாகில் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்னா, நான் கடை ஆரம்பிக்க போகிறேன் மட்டும் லாகில் சொல்லிட்டு வந்தேன். பார்க்குறவங்க நினைப்பாங்க சக்தி ஏதோ கடை ஆரம்பிக்கிறான் போல அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. பாவம் பையன் ஹேண்டிகேப்பு, காது கேட்காது. ப்ரோ வந்ததுலேருந்து எல்லா கண்டென்ட்லையும் சிக்கிட்டு தான் இருக்கிறான். சுஜன் அங்கேயே மாட்டிட்டான். நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சப்போ கரெக்டாக உள்ளேருந்து வெளியே வந்தானா, நான் ஒன்று கக்கூஸ் போயிட்டு இருக்கிறான் பாருங்க அப்படிங்கிறேன். அவன் ஐயோ ஐயோ இல்லை இல்லை இல்லைன்னா அங்கிருந்து அவனே தான் மாட்டிட்டு இருந்தான். நாளைக்கு போட்டுருவேன் வீடியோ காலையில். ஆக்சுவலாக இவர் வந்து நம்ம கிறிஸ் கேட்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கிறிஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈவெண்ட்ஸ் அண்ட் கேட்ரிங்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ப்ளஸ் கிளைண்டு. இவருக்கு வந்து நான் நிறைய ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். சடனாக இன்றைக்கி நானும் சுஜன்லாம் வந்து இவரை பார்க்க தான் கிளம்பி வந்தோம். டு பி த ரீசன் என்னென்னா, இவங்க வந்து நியூவாக வந்து வெள்ளலூரில் இது எந்த நம்பர் வெள்ளலூரில் கரெக்டாக பங்க் பக்கத்துலேயே. ஆக்சுவலாக எல்ஜி நகர் இண்டியன் ஆயில் பங்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ஓப்பன் பண்ணுறாங்க. மிக்சிங்கா சொல்லுங்க, மிக்சிங்கா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதான் அவரோட. இவரு ஒரு ஓனர் தான். இவர் இந்த கடையோட ஓனர், அவரு ஒரு ஓனர். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன பிராண்ட் ஐஸ்கிரீம்? ஓன் பிராண்ட். பேர் வச்சிட்டீங்களா? பேர் இன்னைக்கு சொல்றீங்களா, ஓப்பனிங் அன்னைக்கு ரிவீல் பண்றீங்களா? இன்னைக்கே சொல்லலாம். கிறிஸ் கிரீமி அப். கிறிஸ் கிரீமி அப் ப்ரோ. ஷார்ட்டா சொன்னா கிரீமி அப். கிரீமி அப். கிறிஸ் வந்து நம்ம ஈவென்ட்ல தான் கிறிஸ். நீ ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்க?
அதாவது நல்லா உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு நல்லா வந்து அப்படியே எல்லாம் பெருசா உட்காந்து இல்ல இல்ல கடை வச்சிருக்கேன் எங்கிட்ட தான் போடுவாங்க. ஆக்சுவலா D2D என்டர்பிரைசஸ் இல்ல D2D என்டர்பிரைசஸ் வந்து சுஜனோடது நம்ம போன விழாவில் பார்த்தது. அவனுக்கு இப்போ இங்க வந்தோன்னா கிறிஸோட ஸ்பெஷல். கிறிஸ்டோட ஸ்பெஷல் புரியுமா? கிறிஸ் வெட்டிங் பிரியாணி. கிறிஸ் வெட்டிங் பிரியாணி. வெட்டிங் பிரியாணியா? சண்டே ஆமா. சண்டே மட்டும் டேக் அவே. ஆக்சுவலாக என்ன விஷயம் என்னன்னா இது ஐஸ்கிரீம் பார்லருங்க. வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பார்லர் ரன் ஆகும். வீக்கெண்டில் வந்து முன்னாடி தான் இருக்கிறோம் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிறிஸ் வெட்டிங் பிரியாணி, வெட்டிங் பிரியாணி மாதிரி கிறிஸ் வெட்டிங் பிரியாணி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓன் பிராண்ட், அது ஓன் பிராண்ட். ஸோ கண்டிப்பாக வெள்ளலூர் ஏரியாவில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவர் வந்து இன்னொரு ஓனர் சுஜனோட ஃப்ரெண்டு தான் இவர். ஹாய் ப்ரோ. எடுத்த மாட்டாரா வீட்டில்? ஓகே இவனை பொழங்கு ப்ரோ எடுக்கலாம் ரெடி. நான் உங்களுக்கு அவன் டயட் எடுத்துங்க. நீ சாப்பிடு. எடுத்துங்க, கோச்சிங் கூட எடுத்துங்க. ஓகே நம்ம வந்து ஒரு ஜாம் ரோல் வாங்கியிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ரெண்டு நார்மல். தயிர் வடை வாங்கினோம் ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்டு ரெண்டா தயிர் மட்டும் எடுத்துட்டு தயிர் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க அப்படின்னு வீடியோவில் சொல்லிட்டேன். ரெண்டாவது வீடியோவில் பார்க்குறேன் வடை எடுத்து சாப்பிட்டு எதுவும் சொல்லல. தயிர் மட்டும் சாப்பிடும்போது நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருக்கேன். அது என்ன அறியாம தான் சொன்னேன். அது என்ன ஃப்ளேவர்? 7 டிப்ஸ் இருக்கு ப்ரோ. சூப்பரா